வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அண்மை தகவல் கொடுத்துருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. ஆளுநருக்கு எதிரான வழக்கு இன்னைக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. ஒத்தி வைக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு திருப்தி அடைந்து விட முடியாத ஆளுநர். ஏன்னா திமுக என்ன நினைச்சிருக்குன்னா, காலையில இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு மனு போட்டாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம பதிவை பாருங்க, நம்ம ரொம்ப தெளிவாக சொன்னோம். நீங்க வேணா பாருங்க, திமுக எல்லா மேட்டரையும் கிளறுவாங்க. ஏன்னா திமுகவுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஆளுநருக்கு கண்டிப்பா பெரிய அளவுக்கு இடி இறக்க போகுது உச்சநீதிமன்றம் திமுகவுக்கு தெரியும். திமுக வழக்கறிஞர்களும் அதனால தான் அதை வேகப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி கூடுதலாக ஒரு மனு, ஏற்கனவே துணைவேந்தர்கள் நியமனம், அது ஒரு பெரிய இஷ்யூ. அதுக்கப்புறம் கோப்புகள் 10 கோப்புகள், அதில் கிட்டத்தட்ட 2 கோப்பு அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட கோப்பு, அதையும் நிலுவையில் வச்சுருக்காரு. இது கண்டிப்பாக அவருக்கு பெரிய பிரச்சனை வருங்கிறாங்க. சட்ட நிபுணர்களை கேட்கும்போது இது கண்டிப்பாக வரும். ஏன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொன்னது தான், ஏங்க கோப்புகள் அனுப்புனா ஒன்றா நீங்கள் வச்சுருக்காதீங்க, ஆஸ் சூன் அஸ் பாசிபிள், அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் சீக்கிரம் அனுப்புங்க. வேற என்ன வேலை பார்க்குறீங்க அங்கே உட்காந்துக்கிட்டு? உங்களால் முடியலைன்னா திருப்பி அனுப்புங்க, மறுபடியும் அனுப்புவாங்க, இல்லைன்னா ஜனாதிபதிக்கு அனுப்புங்க, நீங்களே வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி ஒரு அம்மா அவங்க பையனை பரோலில் விடுவிக்க சொல்லி தமிழக அரசிட்ட கேட்டு ஆளுநர்கிட்ட போகுது. அது அப்படியே கிடப்பில் போட்டிருக்காரு. ஏன்னா அவர் இஸ்லாமியர். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் பெயில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, என்னங்க ஆளுநரே இப்படி இருக்கீங்க, அந்த பையன் தேவையில்லாமல் 2 மாதம் இவரால் ஜெயிலுக்குள்ளே இருக்காரு. கேட்டால் இவர் மனித நேயத்தை பற்றி பேசுவார், கிளாஸ் எடுப்பார். ஐயா ஆளுநர் பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் அவரை பற்றி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநரை பற்றி இப்போ கேரளா அரசாங்கமும் தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. இப்போ திமுகவுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியும், ஆளுநரை எதிர்த்தா தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்குது, ஆளுநரை எதிர்த்தா ஓட்டும் கிடைக்கும். ஆளுநர் நிறையா மசோதா வச்சுருக்காரு, நமக்கு இடைஞ்சலாக இருக்கார், அவரை ஒரு வழி பண்ணணும். அப்போ ஆளுநர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப நம்மளுக்கு குடைச்சல் கொடுத்துட்ருக்காரு. அதான் சிஎம் சொன்ன மாதிரி சிம்பிளாக புரியணும்னா, நம்ம நிறைய பேருக்கு யூஜிசிலாம் புரியாதுங்க. ஒரு காலேஜ் கட்டுமானம், அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு சம்பளம், அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான செலவையும் கவர்மெண்ட் பார்க்கும். ஆனால் அதுக்கு தலைவரை நியமிக்கிறது மட்டும் ஆளுநர் அப்படின்னு எப்படி சரியாக இருக்கும்? ஏன்னா அவருக்கு சம்பளமே தமிழ்நாடு அரசு தான் கொடுக்கும். அப்போ எல்லா விதத்தையும் தமிழக அரசு காசு, ஆனால் ஆளுநர் ஒரு ஆளை போடுவார், அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் ஆளுநருக்கும் திமுகமான பிரச்சனை. இன்னொன்று, அந்த ஏரியாவில் இவர் ஒருத்தரை போடுறாரு, இவர் கவர்னராக இருந்துட்டு போயிடுவார். அப்போ அவர் போடக்கூடியவர் கண்டிப்பாக திமுகவுக்கு குடைச்சல் கொடுப்பார். நாளைக்கு புதுசாக ஒரு ஆளுநர் வரும்போது இவரை திமுக டார்கெட் பண்ணணும். அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுடைய படிப்பு வீணாகும். இது கடந்த காலத்தில் நிறையா பார்த்துட்டோம். நம்ம பதிவாளர், சேலத்தில் ஒரு பதிவாளர் மேலே அவ்வளோ கேஸ் இருக்குது. ஆளுநர் அங்கே ஆய்வுக்கு போகிறார். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர்னு காட்டுறதுக்கு போகிறாராம். இப்படி பலவிதமான விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த முசிறி காலேஜில் போய் ஒரு பஞ்சாயத்தை வாங்கி அது ஒரு பெரிய வீடியோவில் அது ஒரு பெரிய இடி. அதாவது ஐடி ரைடில் சிக்கின ஒரு இடத்துக்கு போகிறார். அப்போ எந்த விதமான மெசேஜ் அவர் சொல்ல விரும்புகிறாரு, அந்த டீட்டெயிலும் வச்சுருக்காங்க. இப்போ என்னென்னா, உச்சநீதிமன்றத்தில் வந்தீங்கன்னா பாருங்கள், யுவர் ஆனர், இவ்வளோ நாளாக இவர் தமிழ்நாட்டுக்கு நல்லது எதுவும் பண்ணல, தமிழ்நாடு அறிக்கை கொடுத்தா அதை படிக்க மாட்டார், தமிழ்நாடுடைய கொள்கை எல்லாத்தையும் மாறுபட்டு பேசுகிறாரு, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆளுநர் மாளிகையை காவி மயமாக்குறாரு, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தமிழ்நாடு அரசின் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் உளவு சொல்கிற வேலையெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க, இதுக்காக எம்பியும் கண்டிச்சிருக்கோம், ஆளுநர் மாளிகையில் அனாவசியமாக செலவு பண்ணுறாங்க, கோப்புகள்லாம் எதுவும் வச்சுட்டு திருப்பி அனுப்ப மாட்டுறாரு, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழர்களுக்கு எதிராக இவர் ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற வாதத்தெல்லாம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த துணைவேந்தர் மேட்டரையும் எடுத்து விட்டாங்கன்னா ஆளுநரால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அரசாங்கமும் ஆளுநரும் சேர்ந்து முடிவெடுங்கன்னு ஏன் சொன்னாங்கன்னா, ஆளுநரை பார்த்து சொல்கிறாங்க, ஏங்க தயவுசெய்து நீங்கள் பேசுங்க, ஏன்னா ஆளுநருக்கு அந்த பதவிக்கு இருக்கக்கூடிய கண்ணியம். ஆனால் ஆளுநர் இது வரைக்கும் பேசலை. இப்போ என்ன நடக்கும், பிப்ரவரி 4 சென்ட்ரலுக்கு நல்லாவே தெரியும் இது அவங்களுக்கு சார்பாக முடியாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் கேரளா கவர்மெண்ட்டு கேஸ் போட்டாங்க. ஒருத்தர் கேஸ் போட்டால் பரவாயில்ல, 2 பேர் போட்டாங்க. அப்போ இது பெரிய ஒரு இடி இருக்கும். அதனால தான் இதுக்கு தெரியும், நம்ம திமுக வழக்கறிஞர்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த கேஸ் எடுத்துக்காதுன்னு. ஏன்னா காலையில் 10 மணிக்கு இந்த கேஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 11 மணினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 மணி இல்லைன்னொன்னே முடிவு பண்ணிட்டாங்க, இது இன்னைக்கு பட்டியலிடப்படாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. பட்டியலிடப்படாத ஒரு விதத்தில் நல்லதுங்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு கடைசி நேரத்தில் பட்டியலிடப்பட்டு இல்லைங்க நாங்கள் இன்னொரு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கிறோம்னா சிக்கலாக போயிடும். ஏன் நம்ம இந்த வார்த்தையை சொல்கிறோம்னா, இதே மாதிரி செந்தில் பாலாஜி வழக்கில் கூட ஜாமீனுக்கு நாங்கள் இன்னைக்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஆனால் கரெக்டாக இடி வழக்கறிஞர் எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னொரு நாள் வைங்கன்னாங்க. இன்னொரு நாள் வைக்கும்போது இல்லைங்க எனக்கு கொஞ்சம் நாள், எனக்கு டைம் தேவை அப்படின்னாங்க. இப்படியே ஒரு 2 மாதம் இழுத்தாங்க. அந்த மாதிரி இது இழுத்துடக்கூடாது. இன்னைக்கு ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க, பிப்ரவரி 4 முதல் வழக்கு, அதுதான் முக்கியம். முதல்ல பிப்ரவரி 4 முதல் வழக்கே. இது வெளியில் சட்ட நிபுணர்களை கேட்கும்போது கண்டிப்பாக திமுக இந்த அளவுக்கு இறங்கி பேசுதுன்னா நல்லாவே தெரியும். வழக்கறிஞர்கள் சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக ஆளுநருக்கு இது ஒரு பெரிய இடைஞ்சல் வரும். இப்போ ஆளுநர் என்ன பண்ணுவார், ஒருவேளை என்ன பண்ணலாம், என்னைக்கு 4ஆம் தேதியோ
4ஆம் தேதி காலையில் 10 மணிக்கிறாங்கல்ல, ஐயா 9 மணிக்கு எல்லாத்துக்கும் ஒப்புதல் கொடுத்துருவார். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்களேன். இதே தான் பண்ணுவார். கடைசி வரைக்கும் அமைதியாக இருக்கிறது. அங்கே போய் கேட்டோம்னா, இல்லையா நான் கொடுத்துட்டேங்க. அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர், ஐயா நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிறேன் ஐயா. இல்லை பல்கலைக்கழக துணைவேந்தர்லாம் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணணும், ஏற்கனவே அந்த நடைமுறை தான் அப்படிங்க. சரிங்க ஐயா. ஒன்றிய அரசு என்ன முடிவு சொல்கிறீங்க? ஒன்றிய அரசு சொல்லுங்க. இல்லைங்க நாங்கள் யோசிச்சு கீச்சு ஒரு வருஷத்தில் சொல்லிடுறோம். ஒரு வருஷம்லாம் முடியாதுங்க, 10 நாளில் சொல்லுங்கள். சரிங்க 10 நாளில் சொல்கிறேன் இவரான. தொடர்ந்து இதான் நடந்துட்டு இருக்குது. ஒன்றிய அரசிடம் கருத்து கேட்பார்கள். ஒன்றிய அரசு லேட் பண்ணணும். இது ஒன்றிய அரசிட கருத்து கேட்டு அவங்க லேட் பண்ணால் இது இழுத்துக்கிட்டு தான் போகுது. ஆனால் என்னென்னா திமுக அழுத்தமான வாதம் வைக்கும். துணைவேந்தர்கள் நியமனம் இருக்கிறதுனால மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படும். படிப்பு அப்படிங்கிற ஒன்றுங்கும் போது உச்சநீதிமன்றம் கன்சிடர் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். இந்த விஷயத்தில் பாதிக்கப்படக்கூடியது மாணவர்கள். அங்கே படைக்கக்கூடிய மாணவர்களுக்கு பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா பட்டமளிப்புலாவே நடத்தாமல் எவ்வளோ நாள் ஒரு காவலதாமதம் பண்ணிட்டு இருந்தார். காரணம் கேட்டால் சென்ட்ரல் மினிஸ்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காருங்க, அவங்க வந்தால் தான் பட்டமளிப்புலா. ஏங்க சென்ட்ரல் மினிஸ்டர் வரணும்னா, இல்லை ஐயா ஆளுநர் இது ஜனாதிபதி பதவிக்கு அடி போட்டுட்டு இருக்காரு, சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் வந்தால் தானே அவங்களெல்லாம் வச்சு குளிர் வச்சா தானே இவருக்கு இது கிடைக்கும். இந்தியாவில் எவ்வளோ மூலையில் போயிருக்கோம் ஜி, மோடிட்டு போய் சொல்லுவாங்கல்ல எவ்வளோ ஜி நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம ஆளுநர் ரவிஜி மாதிரி யாருமே இல்லை. அந்த ஏரியாவில் போனால் அவ்வளோ மரியாதை இருக்கு. தமிழ்நாடை நம்ம காவிமயமாக்குறதுக்கு ரவிஜி போதும். இவர் இந்தியாவில் ஆக்கிட்டிங்கன்னா ஜனாதிபதி இந்தியா மூலம் காவிமயமாக்குறது ஈஸிங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கொடுக்குற காசுக்கு மேலேன்னு சொல்லுவாங்களா, அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. அதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநருக்கு எதிரான விஷயம் முட்டிடுச்சு. ஒன்றும் இல்லை, இன்னும் 10 நாள் தானே, கண்டிப்பாக தெரிஞ்சிட போது. ஆளுநருக்கு ஒரு பெரிய இடி இறக்க போது. தமிழக மக்கள் மட்டும் இல்லை, இந்திய மக்கள் அது மட்டும் சொல்லலை. ஆளுநருக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, சும்மா ஒரு கண்டனம் அப்படிங்கிறத மட்டும் தெரிவிக்கிறது இல்லாமல் அதற்கு ஒரு ஃபைன். முதல்ல நீங்கள் ஆளுநராக பதவியில் நீட்டிப்பு இல்லை, முதல்ல நீட்டிப்பு ஜனாதிபதி நீட்டிக்க சொல்லுங்க. ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும். உங்களுக்கு ஆளுநராக பதவி நீட்டிப்பு அப்படிங்கிறத யாரும் கொடுக்காத போது நீங்கள் எப்படி அந்த பதவியில் இருக்கலாம்? இன்னமும் கூட நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசு இன்னொரு வழக்கு போடணும். ஐயா இவருக்கு நம்ம சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம், ஏன் சம்பளம் போடலாம் வேணாமான்னு தெரியல, ஏன்னா அவர் பதவி நீட்டிப்பே இல்லை, அதனால் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால் ஒன்றிய அரசுக்கிட்ட ஒரு லெட்டர் எழுதணும். ஐயா ஆளுநர் இருக்காரா பதவியில் இல்லையா, ஏன்னா அவர் பதவி நீட்டிப்பு கொடுக்கல. கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் அவர் ஆளுநராக ஏற்றுக்கலாமா இல்லையா? ஏன் திமுக பயப்படுதுன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். திமுக என்ன நினைக்குது, ஏற்கனவே இடி உண்மை, அது உண்மையாக பேசுகிறதா பேச வேண்டியதானே. ஏன் துரைமுருகன் நிறைய பேர் மேலே இடி கேஸ் இருக்குது, தேவையில்லாமல் நம்ம ரொம்ப ஆளுநரை பயிற்சிக்கூடாது அப்படின்னு நினைக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆளுநர் இதே ஜெயலலிதா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, கலைஞர் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, எப்படி டீல் பண்ணியிருப்பாங்க? திமுக பற்றி விமர்சிச்சாகணும் இந்த இடத்துல. ஆளுநருக்கு இன்னும் எதிர்த்து பேசியிருக்கலாம் திமுக நினைச்சிருந்தா. கரண்ட் கட்டு கொஞ்சம் யோசனை பாருங்க, கரண்ட் கட்டு, மாளிகைக்கு தண்ணி கரண்ட்டு, சம்பளம் கட்டு, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சம்பளம் கட் பண்ணி யாருங்க சார் ஆட்டோமேட்டிக்காக இவர் அலர்நாடு அதிகாரிகள் அலர்வாங்கல்ல. ஏன்னா ஒரு மாதம் சம்பளம் கட்டினா அடுத்த மாதம் கேள்வி வந்துடும். எப்படி சம்பளம் இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, நாளைக்கு அக்கௌண்ட்டில் யாராவது பணம் போட்டால் அதுவும் மாட்டுவாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆளுநர் பிரச்சனை பொறுத்த வரைக்கும். அதனால் ஆளுநர் விஷயம் நல்லதே முடியும்னு நினைப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.